பாலியல் குற்றச்சாட்டு புகார்களுக்கு உள்ளான 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களின் பட்டியல் தயாராக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மும்மொழிக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை ஆகிய இரண்டையும் ஏற்க வேண்டும் என்பதே PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தின் அம்சமாகும் என்றும் அதனை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அரசிடம் சொல்லி தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதியை அவர் பெற்றுத்தந்தது உண்டா என்றும் கேள்வி எழுப்பினார். இதே மாநிலத்தில் தானே நீங்களும் இருக்கிறீங்க, இருந்து எனக்கு எதிர்ப்பாக கருத்து போகிறீங்கல்ல. சரி, நீங்கள் விடுங்க. நான் போய் எங்கள் ஆட்சி தாங்க எங்கள் ஒன்றியத்தில் இன்றைக்கி ஆட்சி நடத்திட்டு இருக்கு. நான் போய் நான் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கிட்டு வரேங்க அப்படின்னாச்சும் சொல்லலாம்ல. எதையுமே சொல்லாமல் நீங்கள் எந்த கட்சிக்கு நீங்கள் உங்களை இணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த கட்சி என்ன தப்பு செஞ்சாலும் சரி, அது தமிழர்கள் விரோத போக்காக இருந்தாலும் சரி, ஏன் தமிழ் மாணவ செல்வங்களுடைய எதிர்ப்பு போக்காக இருந்தாலும் சரி, இதற்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் கட்சியை தானே தவிர இந்த மாநிலத்திற்கு நான் வாங்கிட்டு வந்தேங்க இந்த பெருமை நீங்களே வச்சுக்கோங்களேன். 2152 கோடி பணத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க. இதனால் எவ்வளோ இன்றைக்கி எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் விளாண்டுட்டு இருக்கீங்க. PMCன்னு ஒன்று வருது, அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்களேன். அதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பணம் தரோமே. அதில் என்ன இருக்குது மெயினாக NEP சார்ந்த எல்லா சரத்தையும் உள்ளே கொண்டு வரீங்க, மும்மொழி கொள்கையை உள்ளே கொண்டு வரீங்க. இல்லை சார் இதெல்லாம் ஏற்க முடியாது சார் எங்களால் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போனா நீங்கள் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு உங்கள் பணம் அப்படியே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னாச்சு, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலத்துக்காக இன்றைக்கி பிரித்து தர வேலையை தான் அவங்க செஞ்சுட்ருக்காங்க. இதை தான் ஆதங்கத்தோடு சொன்னாங்க. தொடர்ந்து பேசிய அமைச்சர், பாலியல் குற்றச்சாட்டு புகார்களுக்கு உள்ளான 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆசிரியர்களின் சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டு அவர்களை பணிநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நாளை நடைபெறும் பள்ளிக்கல்வித்துறை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கூட்டத்தில் ஆலோசனைக்கு பிறகு ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகள் நம்ம இதுவரைக்கும் கணக்கு எடுத்ததில் 238 ஸ்கூல் லெவலில் நடந்ததுக்கு மட்டும் நாங்கள் தனியாக எடுத்திருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 36 பேர்கிட்ட நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவுட் சைடர்ஸ் ஒரு 2 பேர் கணக்கு இருக்கின்றது. சில பேர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு நிரூபிக்கப்பட முடியாமல் திருப்பி அவங்க வேலையில் சேர்ந்துருக்கிறாங்க. அதில் ஒரு 4 பேர் இறந்தே போயிட்டாங்க. தவறு யார் செய்தாலும் அதை கண்டுபிடிக்க வேண்டியது, அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை. உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுடைய வெறும்னா தவறு செஞ்சுட்டு அவங்க சிறை தண்டனை அடைஞ்சாலும் மட்டும் பத்தாது, அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டே கேன்சல் பண்ணணுங்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் கண்டிப்பாக.